ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் கூடியிருப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை கேட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்போமாக. சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, இல்லை நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே,
ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, இங்கே இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, இங்கே இல்லை நானும் இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கதியும் இல்லை, இங்கே இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கதியும் இல்லை, இங்கே இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. ஹல்லேலூயா. அத்தனையான நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இருப்போம். தொடர்ந்து ஸ்தோத்திரம் வாசியுங்கள். வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நன்மை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவை தேடி வந்த ஜனங்களுக்கு, இயேசுவை நம்பின மக்களுக்கு, இயேசுவை விசுவாசித்த ஜனங்களுக்கு இயேசு எல்லா நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்கள் வியாதியோடு வந்த ஜனங்களுக்கு இயேசு அற்புதம் செய்து சுகத்தை கொடுத்தார்.
எத்தனையோ பிசாசின் போராட்டத்தில் பிசாசின் பிடியில் அலக்களித்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பாருங்க, மரித்த ஜனங்களை இயேசு உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா! அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு செய்து கொண்டே இருந்தார். இந்த காலை ஆராதனை வேளையிலும் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நம் நடுவில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காதா, என் வீட்டில் ஒரு நன்மை நடக்காதா, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, என் வியாபாரத்தில் என் தொழிலில் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி நீங்கள் பல ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! எந்த நன்மைகளும் எந்த ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா! வேதத்தில் ஒரு வசனம், ரோமர் 8:28 தேவ மனுஷர் சொல்லுகிறத வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கிறது. ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஏன் பாஸ்டர், நான் ஆண்டவரை தானே நம்பியிருக்கிறேன், நல்லா தானே ஜெபிக்கிறேன், கர்த்தரை நல்லா தானே தேடுறேன், ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீமை, இப்படி ஒரு கெட்டதான காரியங்கள் நடக்கிறது, இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை இருக்கிறது என்று ஒரு வேளை நாம் நினைக்கலாம். ஆனால் நம்ம இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைமை ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைமையாக இருக்கலாம், ஒரு பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே நாம் இருக்கலாம். ஆனால் அதன் முடிவை நீங்கள் பார்க்கும்போது அது நன்மையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா! அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை சகலத்திலும் நன்மையாக தான் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் உங்கள் வேலையிலே, உங்கள் எல்லா காரியங்களிலே கர்த்தர், நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களிலே, நீங்கள் முயற்சி எடுத்து செய்கிற காரியங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா! ஆண்டவர் நன்மை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். யாருக்கு தேவன் நன்மை செய்கிறார், யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார், அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 31:19 சொல்லுகிறது, வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கென்றும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, தேவன் உங்களுக்கென்று
ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் நன்மையை தருகிறார், யாருக்கு கர்த்தர் நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. எல்லா ஜனத்துக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கிடையாது. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ, யார் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவர்களுக்கென்று தேவன் நன்மையை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ரொம்ப பயபக்தியான மனுஷன். அதாவது பக்தி வேற, பயம் வேற. கடவுள் பக்தி நிறையா பேருக்கு இருக்கும். கடவுள் பக்தி, கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு பக்தி இருக்கும். கர்த்தரை தேடுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்காது. பயம் என்றால் என்ன? தீமைக்கு விலகி இருப்பது தான், தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அதை தான் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், வாசிப்போம். அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை அந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினானா. ஹல்லேலூயா. ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானத்தோடு இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான். ராஜாவின் போஜனம் என்றால் அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவின் போஜனத்தில் ஏதோ ஒரு தீட்டு இருக்குது, ஏதோ ஒரு தேவன் விரும்பாத ஒரு காரியம், அதை புசிக்கக்கூடாதபடி ஒரு தீட்டு அந்த ராஜாவின் போஜனத்தில் இருந்ததுனால தாவீது அவன் தீர்மானம் பண்ணுகிறான், ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன கவனிக்கிறீங்களா, நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. தானியேலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இரண்டாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்துதான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தானியேலுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். முதலாவது நான் சொன்னேன், தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. இரண்டாவது விசேஷித்த ஆவி இருந்தது, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தான். மூன்றாவது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். நான்காவது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவன் 3 வேளையிலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கக்கூடாதபடி அந்த தேசத்தில் எவ்வளோ தடைகள் இருந்தது. அந்த தேசத்தின் ராஜா தரியு ராஜா ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தான். அதாவது தரியு ராஜாவை தவிர யாரையும் வழிபடக்கூடாது. ஆனாலும் அவன் முன் செய்து வந்தபடியே அவன் தினமும் 3 வேளை அவன் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தானியேல் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அந்த ஜெபத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை கிடைச்சி அவனை சிங்கக்கபியில் போட்ட போதும் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், தானியேலை போல எந்த ஒரு தீட்டு தன்னை அணுகாதபடி, எந்த ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள விடாதபடி தன்னை பரிசுத்தமாய் அவன் காத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தர் மேல் வைத்த ஒரு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம், அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம்
ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய நன்மை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கணும். தானியேலுக்குள் இருந்த அந்த தீர்மானம் இருக்கணும், உண்மை இருக்கணும். கர்த்தரோடு ஜெபிக்கிற, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கும்போது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது, ஆண்டவர் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சேதமும் வராது. எந்த தானியேலுக்கு அந்த சிங்கக்கபியில் போட்ட பிறகும் அந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் யோசேப்புக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால பாருங்க, யோசேப்புக்கு விரோதமாக எவ்வளோ தீமைகள் வந்தது. ஆனாலும் யோசேப்பு சொல்கிறான், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாகவே முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் செய்தார். பெரிய நன்மை ஆண்டவர் செய்தார். இது எப்படி என்றால், அநேக தீமைகள் அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டது. முதலாவது, அவனுடைய குடும்பத்தில் சகோதரர் எல்லாம் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். அவன் கண்ட சொப்பனத்தை சொன்னபோது அவனை அடித்து குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பாருங்க, அவன் போத்திபார் வீட்டில் வேலை செய்த போது அங்கேயும் அவனுக்கு தீமை நடந்தது. அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் மேலே வீணான பழியை சுமத்தி அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனாலும் தேவன் யோசேப்பின் மேல் வைத்த அந்த தரிசனம், யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை ஒரு நாள் கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்குள்ளே இருந்தது. அவன் போத்திபார் வீட்டில் வேலை செய்தபோது ஒரு பாவம், அவனுக்கு ஒரு பாவ சோதனை வந்தது. ஆனாலும் அவன் தன்னை பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு அவன் நினச்சிருந்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம். ஆனாலும் யோசேப்பு சொல்கிறான், இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்ய முடியும்? தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரே, நான் அவருக்கு விரோதமாக எந்த தவறு நான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை யோசேப்புக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே, யோசேப்புக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். வசனம் நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, யோபு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. யோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை முற்றிலும் நம்பியிருக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பு கூட கர்த்தரை நம்பியிருந்தவனாய் இருந்தான். தானியேல் கூட கர்த்தரை நம்பியிருந்தவனாய் இருந்தான். ஆண்டவரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அவ்வளவு நம்பிக்கை. யார் அப்படி சொல்ல முடியும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது. எல்லாம் இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, சொத்துக்கள், மிருக ஜீவன்கள், வேலையாட்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு உபத்திரம் அவனுக்கு வந்தது. ஒரு புயல் காற்று அவனுடைய வாழ்க்கையில் வீசினது. எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். எல்லா பொருட்களை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். அது மாத்திரமல்ல, எல்லா வேலையாட்கள் இழந்து விட்டான். தன்னுடைய சரீரத்தில் இருந்த சுகத்தை கூட இழந்து விட்டான். அவன் பாருங்க, கடைசியாக ஒரு இடத்துல அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த பருக்களெல்லாம் அவனுடைய அந்த காயத்தினால அதை ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இனி அவ்வளோதான் யோபுனுடைய கதை அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, இனி யோபு கொஞ்ச நாள் இருப்பான், அவ்வளோதான், அவனுடைய காரியங்கள் முடிந்துவிடும் என்று சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனாலும் யோபுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. நான் அவரை பார்க்க போகிறேன். அவர் எனக்கு நன்மை செய்வார். எதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில் இழந்தனோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு ரெண்டத்தனையாக தரப்போகிறார். அல்லேலூயா. யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, எதையெல்லாம் யோபு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எதையெல்லாம் இழந்தானோ அதை ரெண்டத்தனையாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரெண்டத்தனையான நன்மை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தது போல அவர் உங்களுக்கும் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற கர்த்தர், அவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். எதையெல்லாம் வாழ்க்கையில் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ அதையெல்லாம் மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ரெண்டத்தனையான நன்மையினால் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நன்மை செய்கிற கர்த்தர், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த நன்மைக்காக குடும்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த நன்மைக்காக உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில் எனக்கு ஒரு நன்மை நடக்கணுமே, என் வேலையில் ஒரு நன்மை நடக்கணுமே, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணுமே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் ஆண்டவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நீர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் அழைத்து வந்து ராஜா, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே,
உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. இந்த வாரத்தில் எங்கள் சபையார் என்னென்ன தேவைக்காக, நன்மைக்காக, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து அருள் செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகள் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மை உண்டாக வேண்டும் ஐயா. வாழ்க்கையில், குடும்பத்தில், வீட்டில் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகளை சபையார் ஒவ்வொரு பேருக்கு நீர் கொடுக்க வேண்டும் ஐயா. நீர் நன்மை செய்கிற கர்த்தரப்பா, நீர் நன்மை செய்கிற கர்த்தர். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பேருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் கர்த்தாவை எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை, செழிப்பை கர்த்தாவை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நன்மை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.